ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மினி விலாகு. ஊருக்கு போயிட்டு வந்தாலே துணி நிறையா சேர்ந்துரும். துணியெல்லாம் நிறையா காலையில் ஒருக்கா துவைச்சி போட்டது, அது காஞ்சு மடிச்சுட்டு இன்னொரு பேட்ச்சு துவைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதையும் அப்படியே காய போட்டு அன்றைக்கி மற்ற வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். காற்றும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. 2 கிளிப்பு போட்டாலுமே இந்த 2 கிளிப்பையும் பிச்சுக்கிட்டு போய் கீழே தான் விழுந்துருந்துச்சு நிறையா துணியெல்லாம். அப்புறம் எல்லா துணியுமே எடுத்து நீட்டாக மடித்து வச்சாச்சு. துணி அப்பப்போ மடித்து வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். வீடும் நீட்டாக இருக்கும். எனக்கு துணி அங்கங்கே இருந்தாலே பிடிக்காது கச்ச கச்சன்னு. அப்புறம் சாயந்தரத்துக்கு வந்து கடலை தான் வச்சுருந்தேன். குக்கரில் வச்சுருவேன் நான். ஒரு 7-8 விசில் வச்சோன்னா நல்லா வெந்துடும். லைட்டாக உப்பு போட்டு அப்படியே குக்கரில் வச்சுருவேன். தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு டீ போட்டேன். அப்புறம் மாவுக்கு வேறு ஊற வச்சுருந்தேன். அதையும் அப்படியே சைடில் அரைச்சிட்டு இருந்தேன். மாவு கரைச்சி வச்சுட்டு முக்கியமாக அன்றைக்கி ஒரு வேலை இருந்தது. மளிகை ஜாமான்லாம் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சாயந்தரமே டீ போடையிலே மாவையும் அப்படியே கரைச்சி வச்சுட்டேன். மாவு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு கிரைண்டரையும் அப்படியே கையோடு கழுவி வச்சுருவேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் இருக்கனால அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லா திங்ஸும். வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நைட்டே எடுத்து வச்சுட்டாதான் அப்புறம் காலையிலலாம் வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டானா எல்லாத்தையும் எடுத்து வைக்க விட மாட்டான். டப்பாவை பறிப்பான், ஏதாவது செய்வான், கீழே கொட்டுவான். அதனால் தூங்க வச்சுட்டு அப்போவே கையோடு எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி மளிகை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த பாக்ஸை வந்து ஒவ்வொரு தடவையும் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் கொட்டி வைப்பேன். இது வந்து காலியான டப்பான்றனால முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது தான். ஒரு சில நேரம் வந்து தம்பி வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுருப்பேன். அந்த மஞ்சத்தூள்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து டப்பா கழுவாமே இருந்தனால அப்புறம் செய்யலான்ட்டு தள்ளி வச்சுருப்பேன். ஒரே அதையும் கையோடு எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் கொட்டி வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.